ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு மோட்டிவேஷன் பார்க்க போறோம். அதாவது வாய்ப்பை உருவாக்குங்கள் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம என்ன பண்ண போறோம், பேச போறோம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல வாய்ப்பு நமக்கு என்னன்னா கிடைக்கவே மாட்டேங்குது. சரியா? முதல்ல வாய்ப்பு அதிகமா இருக்கும், நம்ம தேடி என்ன பண்ணுவோம் போவோம். இப்போ என்ன பண்ணுவோம்னா வாய்ப்பை நம்ம உருவாக்க வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கோம். சரியா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேற்று கூட ஈவினிங் கூட ஒரு வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. என்ன சொல்லியிருந்தேன் சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர் தான் எல்லா பேருமே ட்ரை பண்றாங்க. அதாவது இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் தான் என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன பண்றோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜஸ்ல நமக்கு சீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஹெவி காம்படிஷனா என்ன ஆயிடுச்சுன்னா உருவாயிடுச்சு. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாய்ப்பை நம்ம தான் உருவாக்கணும். சரியா? அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சப்போஸ் நமக்கு கிடைக்கல, உடனே ஃபெட்டப் ஆகி அப்படியே என்ன பண்ணிட கூட உட்காந்துடக்கூடாது. சரியா? ஓகே, அது இல்லைன்னா அடுத்து என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணணும், இது இல்லைன்னா இது அப்படிங்கிற நெக்ஸ்ட் நம்ம லைஃப் என்ன பண்ணணும், மூவ் பண்றதுக்கு ரெடி ஆயிடணும். அதை விட்டுட்டு அங்கேயே நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை நீங்க என்ன பண்ணணும், நல்லபடியா என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில தோல்வி வரதான் செய்யும். அந்த தோல்வியை நினைச்சிட்டே நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபெட்டப் ஆகி அப்படியே உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை தாண்டி சரியா, அதாவது எப்பயுமே தோல்வியில இருந்தும் என்ன பண்ணணும், பாடத்தை கத்துக்கணும். வெற்றியில இருந்தும் என்ன பண்ணணும், பாடத்தை கத்துக்கணும். சரியா? தோல்வியில இருந்து நம்ம செஞ்ச தவறை நம்ம என்ன பண்ணோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாத்திக்கணும். வெற்றியில இருந்து நம்ம என்ன பண்ணோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு தலகணம் ஏறாம இருக்கணும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், கத்துக்கணும். சரியா? எப்பயுமே நமக்கு வெற்றியே இருந்துட்டே இருந்தாலும் நமக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா கடவுளை நம்ம தேட மாட்டோம். அதை நம்ம கடவுளை என்ன பண்ணிடுவோம், மறந்துடும். அதனாலதான் கடவுள் அப்பப்போ நமக்கு என்ன பண்ணுவார், ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுவார்னா கஷ்டமான பாதையில நம்ம தள்ளி என்ன பண்ணுவார்னா இது, அதாவது கஷ்டமான பாதையில இருந்து நீ வந்தாதான் நீ என்ன பண்ணுவ லைஃப்ல அதை மறக்காம இருப்ப அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணுவாங்க, கடவுள் நம்மளை கஷ்டமான பாதையில தள்ளி நம்மளை என்ன பண்ணுவார்னா ஒரு நல்ல பாதைக்கு நம்மளே கொண்டு போவார். சரியா? அதனால நம்ம என்ன பண்ணோம் சொல்லி பாத்தீங்கன்னா வாய்ப்புக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், வாய்ப்பை நம்ம உருவாக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கல, இல்ல கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் அதாவது ஏஐயோ இல்ல பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டியோ இல்ல பாத்தீங்கன்னா ஐடியோ கிடைக்கல அப்படின்னா உடனே என்ன பண்ணிடக்கூடாது, ஃபீல் பண்ணிடக்கூடாது. அடுத்த பிரான்ச் என்ன, அடுத்த எந்த பிரான்ச் படிச்சா நம்ம பெஸ்டா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும் சொல்லி பாத்தீங்கன்னா முடிவு பண்ணி என்ன பண்ணும், களத்துல இறங்கி நீங்க என்ன பண்ணும், சாதிக்கிறதுக்கு ரெடி ஆகுங்க. வாய்ப்பு எப்பயுமே நம்மளை தேடி வராது, நம்ம தான் என்ன பண்ணணும், வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இன்னையிலிருந்து நீங்க வர்றதுக்கு என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.